ஹாய் வீவர்ஸ், நான் உங்கள் ஜெனி. வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கணும்னாக்கா நம்ம மற்றவங்க மேலே நம்பிக்கை வைக்கிறோமோ இல்லையோ, நம்ம மேலே நம்ம வந்து நம்பிக்கை வைக்கணுங்க. நம்ம செய்கிற வேலை மேலே வந்து ரொம்ப ரொம்ப லவ் பண்ணணும். அதை வந்து நம்ம காதலிக்கணும். ரொம்ப இன்ட்ரெஸ்டோடு அதை நம்ம செய்தோம்னா வெறித்தனமாக செய்யணும். கண்டிப்பாக நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து வெற்றி பெறுவோம் என்பதற்கு இவர் ஒரு உதாரணமாக இருக்கிறாங்க. அவர் யாருன்னு பார்க்குறீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவர் பார்த்திங்கன்னா எல்லோருமே வந்து இவரை பற்றி தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர் யாருன்னு பார்க்குறீங்களா? இவர் தாங்க பிரதீப் ரங்கராஜன் என்பவர் தான். இவர் பார்த்திங்கன்னா இப்போது சினிமா துறையில் பெரிய ஸ்டாராக ஒழிச்சிட்டு இருக்கிறாரு. இவ்வளோ ஷார்ட் டைம்லேயே பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய ஸ்டார் ஆகிட்டான் பார்த்தீங்களா, பெரிய திரையிலே போயிட்டு சினிமாவிலே பெரிய ஸ்டார் ஆகிட்டான் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே இவரை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இவர் பார்த்திங்கனாக்கா சின்ன வயசுலேருந்தே இவர் பார்த்திங்கனாக்கா பெரியவர், ஃபேமஸ் ஆகணும், சினிமா துறையில் நம்ம வந்து பெரிய சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சின்ன வயசுலேருந்தே பெரிய கனவுகளோடு இவர் வந்தவர் தான். இந்த மூஞ்சியெல்லாம் போயிட்டு பெரிய ஸ்டார் ஆகுமா, பெரிய சினிமா ஸ்டார் ஆகுமா அப்படின்னு சொன்னவங்க மத்தியில் அந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டே அவர் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் இப்போ வந்து அச்சீவ் பண்ணியிருக்கிறாருங்க. இவர்கிட்ட பார்த்திங்கன்னா காலேஜ் படிக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக காசு வாங்கி இவர் என்ன பண்ணாரா, சேர்த்து வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறாரு. அதில் பெரிய அளவில் அச்சீவ் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னாக்கா 23 வயசில் இவருக்கு வந்து கோமாளி என்ற திரைப்படம் இவரை தேடி வந்துச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மிகப்பெரிய ஸ்டாராக ஜொலிச்சுக்கிட்டு இருக்காரு. இவர் இல்லைனாக்கா இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லவ் டுடே இந்த படமெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துச்சுங்க. ஸோ நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா நமக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து நம்ம ஃபஸ்ட்டு லவ் பண்ணணும். நம்ம செய்யக்கூடிய தொழிலை வந்து நம்ம லவ் பண்ணணும். கண்டிப்பாக நம்ம இதை காட்டிலும் வான அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம், உயர்ந்து காட்டலாம், அச்சீவ் பண்ணலாம். மற்றவங்க முன்னால் வந்து நம்ம தூசியாக இருக்கிறத விட அவங்க கண்ணிலிருந்து அந்த தூசி பட்டு கண்களிலிருந்து தண்ணீர் வர மாதிரி நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து ஜெயிச்சு காட்டணும். அதுதாங்க நம்ம பிறந்ததுக்கு வளர்ந்ததுக்கு ஒரு அர்த்தமே. ஸோ யாருக்கு முன்பாகவும் நம்ம வந்து கேவலப்பட்டு நிற்கவே கூடாது, கெத்தாக தான் நிற்கணும். அதுக்கு நம்ம கடினமாக உழைச்சால் மட்டுமே நம்ம வாழ்க்கையில் வந்து முன்னேற முடியும். எதற்காகவும் யாரையும் நம்பி வந்து டிபெண்ட் பண்ணி வாழவே வாழாதீங்க. அது வந்து கடைசியில் நம்மளை கைவிட்டுட்டு போகிறதுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது. கைவிட்டு போன பிறகு கண் கெட்ட பின்ன சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக யாரையுமே டிபெண்ட் பண்ணி வாழாதீங்க. உங்களை மட்டும் நீங்கள் நம்புங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து பெரிய அளவில் அச்சீவ் பண்ணி நீங்கள் வின் பண்ணக்கூடிய அது ரொம்ப வெகு தூரத்தில் இல்லை, குறுகிய தூரத்திலே இருக்கும். கண்டிப்பாக உங்களை நீங்கள் நம்புங்க, உங்கள் பெற்றவங்களை நீங்கள் நம்புங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஜெனி. நன்றி, வணக்கம்.